அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு இளைஞன் ஒரு வழியாக போகும்போது ஒரு மின் கம்பத்தில் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் என்னமோ எழுதி தொங்க விட்டுருக்குது. அப்படி என்னதான் அதில் எழுதியிருக்குது அப்படின்னு அந்த பையனும் ஆர்வத்தில் போய் பார்க்குறான். அதில் என்னோட 50 ரூபா தொலைஞ்சிருச்சு, யார் கையிலையாவது கிடச்சதுன்னா தயவு செஞ்சு இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு, எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லைன்னும் விலாசத்தோட அந்த பேப்பரில் எழுதியிருந்துச்சுங்களாம். சரி, இன்னும் அந்த பையன் என்ன பண்ணுறான், தனக்கும் கொஞ்சம் பொழுது போகலை அப்படின்ட்டு அந்த குறுக்கு வழியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வழியாக போகிறான். போயிட்டு ஒரு நபர்கிட்ட விலாசம் கூறி வழி கேட்டால் அதுக்கு அவர் வந்துட்டு, ஓ அந்த அம்மாவா, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பழைய வீடு இருக்கும், அங்கே கொஞ்சம் அந்த கண்ணு தெரியாத அம்மா இருக்குது அப்படி சொல்லிட்டு போனாருங்களாம். அப்போது அந்த இளைஞன் போய் பார்க்குறப்போ ஒரு கீத்து கொட்டகை ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காத மாதிரி இருந்துச்சு. கண்கள் எல்லாம் குழி விழுந்து எலும்பும் தோளுமா வயசான ஒரு அம்மா. இவங்க இந்த பையனுடைய காலடி சத்தம் கேட்டோன்னையும், யாருப்பா நீ அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன், அம்மா நான் இந்த வழியாக வந்தேன், எனக்கு 50 ரூபா கீழே விழுந்து கிடச்சிச்சு, அதை உங்களோட தரலான்னு வந்தம்மா அப்படின்னும். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். தம்பி, 2 நாளாக கிட்டத்தட்ட 30-35 பேர் வந்து எனக்கு 50 ரூபா கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த கடிதத்தை நான் எழுதலை சாமி, எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுக்கு அந்த இளைஞன், பரவாயில்லம்மா நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திரும்பினதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ போகிறப்போ அந்த சின்ன துண்டு பேப்பர் எங்கே ஒட்டி இருக்குதோ அதை தயவு செஞ்சு எடுத்து மறக்காமல் கிழிச்சு போட்டுட்டு போயிடு அப்படின்னு அந்த வயசான அம்மா சொல்லி அனுப்புகிறாங்களாம். இந்த பையனும் வர்றப்போ அந்த கடிதத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே வர்றான். அந்த கடிதத்தை கிழித்து விடுன்னு கண்டிப்பாக அந்த அம்மா வர்ற 30-35 பேர்த்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு நபர் கூட அதை கிழிக்காம தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு யாரோ ஒரு வயதான அம்மா, அனாதையாக இருக்கிறவங்களுக்கு யாராவது உதவட்டுமேன்னு பார்க்குறவங்க எல்லாருமே அதை கிழிக்காம தானே போயிருக்காங்க அப்படின்னு அந்த பையன் மனசில் யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்கிறானா. அப்போ ஒருத்தங்க ஆப்போசிட்டில் வந்தவங்க, அண்ணா இந்த விலாசம் எங்கண்ணா இருக்குது, இந்த கீழே 50 ரூபா கிடச்சிது, அந்த அம்மா கிட்ட கொண்டு கொடுக்கணும்னா வழி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டானா. ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு நபர். இது ஒரு கதையாக நான் படித்தேனுங்க. எனக்கு இதை படித்தப்போ இது நிஜ கதையா பொய் கதையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம நாட்டில் நம்ம மண்ணில் இன்னும் மனித நேயம்ங்கிறது கண்டிப்பாக கொஞ்சமாவது அழியாமல் தாங்க இருக்குது. என்னென்னவோ சொல்கிறோம், இந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, செல்ஃபி மோகம், ஏதாவது அடிபட்டா செல்ஃபி தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, அப்படி இப்படின்னு நம்ம என்ன வேணாலும் நெகட்டிவாக பேசுகிறோம். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்துலையாவது இந்த மண்ணோட அந்த மனம் கண்டிப்பாக வீசிட்டு தாங்க இருக்குது, கொஞ்சம் நல்லுள்ளங்களோடு சேர்ந்து. சரிங்களா, நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.